நீர்பிடிப்பு பகுதி வாட்டர்ஷெட் மேனேஜ்மெண்ட். இந்த திட்டமானது திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த மாவட்டம் திருச்சி, கரூர், பெரம்பலூர் ஆகிய பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டது. குறிப்பாக கரூர் மாவட்டம் ஐயர்மலைக்கு அருகில் தாசில் நாயக்கனூர் என்ற ஒரு கிராமம். இந்த தாசில் நாயக்கனூர் என்ற கிராமத்தம் இதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காக்காயம்பட்டி, வில்கல்பட்டி, வில்லுக்காரம்பட்டி, கடக்கப்பிள்ளையூர் ஆகிய கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதி. இந்த கிராமங்களை சுற்றி ஒரு குன்று போல் அமைந்திருப்பதுதான் இந்த தாசில் நாயக்கனூர் திட்டு. இந்த தாசில் நாயக்கனூர் திட்டுல பல ஆண்டுகளுக்கு முன்பாக இது யாருமே பயன்படுத்தாத ஒரு நிலமாக இருந்த காரணத்தினால பெய்யக்கூடிய மழை தண்ணீர் அப்படியே ஓடிவிட்ட காரணத்தினால அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வண்டல் மண் முழுதும் அரிக்கப்பட்டு மேலும் தண்ணீர் அங்கே நிற்காத காரணத்தினால் வறண்ட பூமியாகவே காணப்பட்டது. அந்த நேரத்தில் நம்முடைய திட்டத்தில் எடுத்து வருகின்ற போது அங்கே மக்களிடம் பேசி அந்த மக்களானவர்கள் அநேகமானவர்கள் இதை பற்றிய முழு விவரம் தெரியாத காரணத்தினால் எவ்வாறு இந்த நிலத்தண்ணீரை அந்த கிடைக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்துவது என்ற முழு விவரம் தெரியாத காரணத்தினால் அவர்கள் அந்த நிலத்தை தரிசாக கொண்டு வைத்திருந்தார்கள். இந்த தரிசு என்பது ஆடு மாடு மேய கூட தகுதியற்ற நிலமாக ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட சூழலில் தான் மக்களும் பங்கேற்பு அணுகுமுறையின் அடிப்படையிலே பார்ட்டிசிபேட்டரி அப்ரைசல் என்ற அடிப்படையிலே அங்கு வாழக்கூடிய மக்களிடம் பேசி அவருடைய பொருளாதார நிலைமை, விவசாய நிலைமை, கல்வி நிலைமை இவரை பற்றி ஒரு ஆய்வு செய்தோம். ஆய்வு செய்கிற போது அங்கு யாருமே பள்ளிக்கு செல்லவில்லை என்ற ஒரு புள்ளி விவரம் தாசில் நாயக்கனூரிலே தெரிந்தது. அது மட்டுமல்ல, அந்த மக்கள் அங்கேயே வாழ்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு நிலத்திலே விவசாயம் சரியாக வரவில்லை என்ற காரணத்தினால் அங்க இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். இது சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பாதிப்பாக அமைந்தது. எனவே மக்கள் ஒன்று திரட்டி எல்லோரையும் பேசி முதலாவதாக தாசில் நாயக்கனூர் மேட்டிலே ஓடக்கூடிய தண்ணீரை நடக்க வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நீர் மற்றும் நில மேம்பாட்டு திட்டமானது துவக்கப்பட்டது. இந்த நீர் மற்றும் நிலம் மேம்பாட்டு திட்டம் என்பதுதான் வாட்டர்ஷெட் என்று சொல்லக்கூடிய நீர், நிலம் என்ற இரண்டு அடிப்படையான தத்துவங்களை கொண்டு நீர்பிடிப்பு பகுதி என்று அழைக்கின்றோம். அப்படிப்பட்ட சூழலில் தான் நாங்கள் பார்க்கின்ற போது இதனுடைய மிக முக்கியமாக பார்த்தது அங்கு இருக்கக்கூடிய முதலிலே அந்த மண்ணினுடைய வளத்தை காக்க வேண்டும், பிறகு ஓடக்கூடிய தண்ணீரை அங்கேயே சேர்க்க வேண்டும், பிறகு அங்கு மரங்கள் நட வேண்டும், பழமரங்கள் நட வேண்டும், விவசாயத்தை பெருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டது. முதலாவதாக அந்த இடத்தில் வேலை செய்கின்ற போது ஆங்காங்க இருக்கக்கூடிய ஓரளவு சுமாரான நிலங்களை பார்த்தால் கூட அதனுடைய உற்பத்தி திறன் 30% குறைந்திருந்தது. அப்படி 30% இருக்கக்கூடிய அந்த நிலத்தை வைத்துக் கொண்டு ஒரு விவசாயி முன்னேறுவது மிக மிக கடினமாக இருந்தது. அந்த முன்னேற்றம் என்பதை முழுக்க முழுக்க நம்முடைய நீர்பிடிப்பு பகுதியை வைத்துக் கொண்டு அந்த நீர்பிடிப்பு பகுதியின் சார்பாக மக்களிடம் பேசி அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியை எடுத்துக்கொண்டு அங்கு சம உயர சர்வே எடுத்தோம். புள்ளிவரத்தின் சர்வே அப்படி புள்ளிவரம் சேவைக்கின்ற போது அந்த புள்ளிவரத்தின் அடிப்படையிலே சம உயர வரப்புகள் அங்கு அமைக்கப்பட்டன. அதே போல சம உயர வரப்புகளுக்கு அருகாமையிலேயே அது பள்ளங்கள் வெட்டப்பட்டன. அந்த அடிப்படையிலே அங்கு இருக்கக்கூடிய கற்களை வைத்துக் கொண்டே அங்கு ஓடக்கூடிய தண்ணீரை மெதுவாக செல்லக்கூடிய அளவிலே அங்கு அமைப்புகள் அங்கு ஏற்படுத்தப்பட்டன. அதற்கு பிறகு அந்த மேட்டிலே தண்ணீர் வரக்கூடிய பகுதியிலே கசிவு நீர் குட்டை கொண்டு அமைக்கப்பட்டது. செக்டேம் என்று சொல்லக்கூடிய தடுப்பணைகள் 10 அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி பல்வேறு வகையான பணிகள் ஆரம்பிக்கிற பொழுதே மரம் வளர்த்தல் என்ற ஒரு திட்டத்தையும் செய்தோம். இந்த மரம் வளர்க்கக்கூடிய திட்டத்திற்கு
முழுமையாக அங்கு 2 வகையான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. ஒன்று, அந்த காடுகளிலே பசுவை போட்ட வேண்டும் என்பதற்காக மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டன. குறிப்பாக இப்பொழுது மரங்கள் என்று பார்த்தால் எந்த மரம் கார்பன் டை ஆக்சைடை, கரியாமில வாயுவை குறைவாக வெளியிடுகிறதோ அந்த மரத்தை நட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த மரங்கள் நட்டப்பட்டிருக்கின்றன. சொல்லக்கூடிய அதே போல புங்க மரம், வேப்ப மரம் இவையெல்லாம் கரியமில வாயுவை குறைவாக வெளியிடுகின்றன. ஆனால் புளிய மரம் போன்ற மரங்கள் கரியமில வாயுவை அதிகமாக வெளியிடுகின்றன. அவ்வாறு கரியமில வாயு அதிகமாக வெளியிடக்கூடிய அந்த மரங்களை தவிர்த்துவிட்டு கரியமில வாயு குறைவாக வெளியிடக்கூடிய, ஆக்சிஜனுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய இந்த மரங்கள், குறிப்பாக புங்க மரம், வேப்ப மரம், பென்சில் மரம் ஆகிய மரங்கள் நடப்பட்டன. அது மட்டுமில்லாமல் அந்த பகுதியை மரங்கள் போது வறட்சியாக இருந்த காரணத்தினால், தண்ணீர் அதிகமாக இல்லாத காரணத்தினால் அங்கு மிக மிக குறைவான தண்ணீரை பயன்படுத்தி மரங்கள் வளர்க்கப்பட்டது. அதற்கு சொட்டு நீர் பாசனம் மூலமாகவும், தண்ணீரை நேராக வேர்க்கு பாய்ச்சக்கூடிய அளவிலே அதற்கு ஊசி முனையிலே அதற்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய அமைப்பாகவும், பானையிலே சுற்றுச்சூழல் பாசனம் என்ற அடிப்படையிலும் செய்யப்பட்டது. அருகாமையிலே மழை பெய்யக்கூடிய அளவையும் கணக்கிடுவதற்கு பார்த்தோம். முதலாவதாக நாங்கள் பார்க்கின்ற போது ஏறத்தாழ 720 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் மழை அளவு இருந்தது. அதே அளவு தொடர்ந்து வந்து கொண்ட காரணத்தினால் இந்த 720 மழை பெய்யக்கூடிய அந்த மில்லிமீட்டர் அளவானது ஒரு சில ஆண்டுகளிலே 900 கூட ஆகிவிட்டது. இருந்தாலும் இந்த தண்ணீர் தேங்காத காரணத்தினால் எங்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்பட்டன. அப்படி அந்த தண்ணீரை நாங்கள் சேமிக்கின்ற போது அந்த செக் டேம் தடுப்பணைகள் மூலமாக செல்கின்ற காரணத்தினால் ஓடக்கூடிய தண்ணீர் வண்டல் மண்ணை அடித்து செல்லாமல் தேங்கி தேங்கி சென்ற காரணத்தினால், அதிகமான நீர் வீணடிக்கப்படாத காரணத்தினால் அருகாமையில் இருந்த கிணறுகள், குறிப்பாக பல ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்த கிணறுகளிலே தண்ணீர் மறுசுழற்சி என்ற அடிப்படையிலே ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. இந்த ஊற்றெடுப்பதன் காரணமாக அந்த கிணறுகளிலே தண்ணீர் வர ஆரம்பிக்கும் போது அருகாமையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அவருடைய தண்ணீரை பயன்படுத்தி விவசாயத்தை ஆரம்பித்தார்கள். கம்பு, சோளம், கேழ்வரகு, சர்க்கரைவள்ளி கிழங்கு இது போன்ற பயிர்கள் அங்கே ஆரம்பித்தார்கள். அதே சமயத்திலே கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக வருகின்ற போது நெல் பயிரும் கொஞ்சம் பயிரிட்டார்கள். உணவுக்கு தேவைக்கு மேலே அவர்கள் நெல் அதிகம் பயிரிடாமல் தண்ணீர் குறைவாக தேவைப்படக்கூடிய பயிரை விட்டு வெளியிட்டார்கள். குறிப்பாக குச்சிவெடி கிழங்கு அங்கு அதிகமாக பயிரிடப்பட்டது. இப்படி ஒவ்வொரு நாளும் பார்க்கின்ற போது உணவுக்காக முக்கியத்துவம் கொடுத்து, சத்துணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உற்பத்தியானது சிறப்பாக வளர்ந்தது. இதற்காக முக்கிய காரணம் என்னவென்றால், இந்த பெய்யக்கூடிய மழை தண்ணீர் அங்கேயே தேங்கியுள்ள காரணத்தினால், வீணடிக்கப்படாத காரணத்தினால், வண்டல் மண் அரிப்பு ஏற்படாத காரணத்தினால் அந்த உற்பத்தி திறனானது 30%இலிருந்து 90% வந்திருக்கிறது. ஒரு சில இடங்கள் தவிர பல இடங்களிலே சிறப்பாக வந்திருக்கிறது. எனவேதான் அந்த அங்கு படப்பட்ட இந்த தடுப்பு அணைகள் மூலமாகவும், அதே சமயத்திலே அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கசிவு குடிநீர் சார்பாகவும் கிணறுகள் முழுக்க முழுக்க தடை பெற்றது. அங்கு கடப்பட்ட இந்த முந்திரி தோப்பானது மிக சிறப்பான முறையில் வந்திருக்கிறது. மாமரங்கள் இப்பொழுது பழம் கொண்டு கொண்டிருக்கிறது. ட்ரிப் இரிகேஷன் மூலம் வளர்க்கப்பட்ட மரங்களும் சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது. இப்படி தோப்பு என்ற அடிப்படையிலே பல பறவைகளை அங்கு ஈர்க்கக்கூடிய அளவிலே தோப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பல மரங்களிலே சாப்பிட வரக்கூடிய பறவைகள் அங்கு வந்து எச்சமிட்டு சொல்வதால் மரங்கள் தானாகவே வளர ஆரம்பித்து விட்டன. குறிப்பாக கால்நடைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கால்நடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலே குறிப்பாக செம்மறி ஆடுகள் அதிகமாக வளர்க்கப்படுகின்றன. ஆனால் இந்த செம்மறி ஆடு வளர்ப்பதற்காகவே தரிசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. விவசாய நிலத்தை எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரியான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. சில பகுதிகளிலே சம உயர வரப்புகள் அமைத்து அதை அப்படியே விட்டுவிட்டோம். ஏனென்றால் அந்த
பறவைகள் வருகின்ற போது, எச்சப்படுகின்ற போது வரக்கூடிய விதைகளை வைத்துக் கொண்டு தான இயல்பாகவே மரங்கள் வளர ஆரம்பித்துவிட்டன. எனவே வறண்டு வெறும் கற்றாக தெரிந்த அந்த பூமியானது இப்படி பசுமையாக ஒரு பசுமை போர்வை பொருத்திய நிலமாக இப்பொழுது காணப்படுகிறது. அதே போல அந்த தடுப்பணைக்கு அருகாமையிலே ஒரு பெரிய தோப்புவான காரணத்தினால் அந்த தோப்பிலே பல்வேறு வகையான பறவைகள் வர ஆரம்பித்து விட்டன. எங்கெல்லாம் பறவைகள் வருகின்றதோ அங்கு உண்மையாகவே பல மரங்கள் வளர்கின்றன. ஒரே வகையான மரத்தை நடுகின்ற போது அந்த பறவைகள் வருவதில்லை. இங்கு 250 வகையான மரங்கள் நடப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட நடப்பட்ட மரங்களிலே பல்வேறு வகையான பழங்கள் இருக்கிற காரணத்தினால் ஒவ்வொரு மாலையிலும் அங்கு பறவைகள் வந்து கூடு கட்டி மகிழ்ச்சியாக இருக்கின்றன. அதே சமயத்திலே தண்ணீர் மீண்டும் வீணாகாமல் இருப்பதற்காக சுற்றிலும் கற்றாழை நார் நடப்பட்டு அதன் மூலமாகவும் தண்ணீர் வைப்பு அங்கு பாதுகாக்கப்படுகின்றது. சில இடங்களில் அருமையான அளவிலே முருங்கை மரங்கள் வேகமாக நடப்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய முருங்கைக்காய் சத்துணவாக மாறியது, முருங்கை கீரை சத்துணவாக மாறியது. மக்களுடைய உண்ணும் பழக்கமானது சத்துணவை நோக்கி சென்றது. எனவே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மக்களுக்கு அமைந்தது. எனவே தொடர்ந்து மக்களுக்கு கல்வி கொடுக்கின்ற போது, மக்களோடு மக்களாக செயல்படுத்துகின்ற போது மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தது. அங்கு கிடைக்கக்கூடிய உணவு அவர்கள் உண்பதற்கு பிறகுதான் விற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே செயல்படுத்தப்பட்டது. இரண்டாவது, அங்கு மக்களுடைய கல்வித்தரம் உயர வேண்டும் என்பதற்காக சமநிலை கல்வி என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு ஒவ்வொரு நாள் மாலை நேரத்திலும் அவர்களுக்கு வகுப்பு நடத்தப்பட்டன. குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஆர்வம் ஊட்டப்பட்டது. எனவே தற்போது பள்ளிக்கே செல்லாத குழந்தைகள், பள்ளியே இல்லாத கிராமம், இந்த கிராமம் தாசிலாகி கிராமம் இப்போது பள்ளி வந்திருக்கிறது. அந்த பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்புகிறார்கள். எப்படிப்பட்ட அந்த குழந்தைகளை அனுப்புகின்ற போது சத்துணவு சாப்பிடுகின்றார்கள். கிராமத்திலேயே இயல்பாக கிடைக்கக்கூடிய சத்துணவு கிடைக்கிறது. கிராமத்திலே அவர்களுக்கு நல்ல பழக்கம் என்றால் யாரும் மது அருந்துவதில்லை. அவருடைய நிதியானது சரியாக சேமிக்கப்படுகின்றது. மக்களுடைய நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய பழக்க வழக்கத்தை காக்கக்கூடிய அளவிலே பாரம்பரியத்தின் அடிப்படையிலே அங்கு தேவராட்டம், சேர்வையாட்டம், கும்பி, கோலாட்டம் என்று சொல்லி ஆண்களும் பெண்களும் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த கலை நிகழ்ச்சிகள், அது அவர்களுக்கே உரிய அந்த கலாச்சாரங்கள் அங்கு தாக்கப்படுகின்றன. பெண்களுக்கு உரிய மரியாதை அந்த ஆண்கள் கொடுக்கிறார்கள். அங்கே குழந்தைகள் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீடுகள் சிறப்பாக கட்டப்பட்டிருக்கின்றன. அவருடைய பொருளாதார மேம்பாடு சிறப்பாக இருக்கிறது. எந்த வகையிலேயே முன்னேற்றம் அடைந்தால் கூட அவருடைய கலாச்சாரத்தை அவர்கள் விட்டுக் கொடுப்பதே இல்லை. இப்பொழுது பார்ப்பே ஆனால் அந்த கிராமத்தை பொறுத்தவரையிலே உணவு உற்பத்தியானது தன்னிறைவு பெற்றிருக்கிறது. ஒரு ஹெக்டேர் நிலத்திலே 7 டன் நெல் உற்பத்தி செய்யக்கூடிய கிராமமாக மாறிவிட்டது. செம்மை நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. சர்க்கரை வெள்ளை கிழங்கு அங்கு அதிகமாக உற்பத்தியாகிறது. குச்சிவெள்ளி கிழங்கு அதிகமாக உற்பத்தியாகிறது. சோளம், கம்பு ஆகியவை தொடர்ந்து இங்கு போடக்கூடிய காரணத்தினால் இங்கு கால்நடைகளுக்கு தீவனம் அதிகமாக இருக்கிறது. மழை பெய்கின்ற போது மழை தண்ணீரானது இந்த தடுப்பணைகளில் இருக்கின்ற காரணத்தினால் பல சமயங்களிலே தடுப்பணைகளிலே வளரக்கூடிய மரங்கள் அந்த தண்ணீரை நீராவி ஆகுவதற்கு வழிவகை செய்யாமல் பாதுகாக்கிறது. எனவே மரங்கள் தனியாக நடுவது மட்டுமல்ல, அந்த மரங்கள் தடுப்பணைக்குள்ளே கட்டப்பட்ட காரணத்தினால் அந்த தண்ணீர் அப்படியே பாதுகாக்கப்படுகின்றது. வாரிகளங்களால் அணை கட்டி ஏதோ ஒரு அளவு தண்ணி வந்து கேணிகள் இருந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு நல்ல முறையில இருக்கிறவங்க சார். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆங்கிலேயர் காலத்தில் குளங்கள் வெட்டப்பட்டு
அந்த குளங்கள் அப்படியே பாழடைந்து சிதைந்து கிடைக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட குளங்களை இப்பொழுது தூர்வாரி செம்மை செய்து மழை காலங்களிலே பெய்யக்கூடிய மழை நீரை தேக்கி வைத்து அந்த தேக்கி வைத்த நீர் பக்கத்திலே உள்ள கிணறுகளுக்கு மறுசுழற்சி முறையில் செல்வதால் கிணறுகளுக்கு தண்ணீர் நீர்மட்டம் உயர்ந்து தற்பொழுது விவசாயம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அடுத்து இந்த திட்டமானது ஏதோ நீர்பிடிப்பு பகுதியில் சொல்கிற போது வெறும் நீரையும் நடத்தி மட்டும் சொல்லவில்லை. இது ஒருங்கிணைந்த திட்டமாகவே இங்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்கள் தங்களுடைய சுற்றுப்புற சூழல், அவர்களுடைய சுகாதாரம், அவருடைய உண்ணக்கூடிய பழக்க வழக்கம், அவர்களுடைய வாழ்க்கை தர மேம்பாடு, வருவாய் பெருக்கக்கூடிய நிலைமை, அவர்கள் விரும்பியது செய்வது ஆகிய பல்வேறு வகையான ஒருங்கிணைந்த பணிகளிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார். முதலாவதாக கிராமத்துக்கு செல்கின்ற போது அந்த கிராமத்திலே எந்த விதமான வெளிச்சம், குறிப்பாக மின்சாரம் கிடையாது, அங்கு சாலை கிடையாது. எனவே அப்படிப்பட்ட இடமானது இப்பொழுது முழுக்க முழுக்க அரசாங்கமும் அதை அறிந்து கொண்டு அதற்கேற்ப அந்த ஊருக்கு தெருவிளக்கல் அமைத்துக் கொடுத்திருக்கின்றன. வீட்டுக்கு ஒரு விளக்கு கொடுத்திருக்கிறது. போகக்கூடிய வழியிலே அற்புதமான தார் சாலை அமைத்திருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் அந்த கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக உபயோகமாக இருக்கிறது. சாதாரணமாக பார்க்கின்ற போது பெண்கள் கூட இப்பொழுது அவர்களுடைய தற்காலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான மோட்டார் வண்டிகளில் செல்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுடைய முன்னேற்றம் மோட்டார் வண்டியிலே செல்வது முக்கியமல்ல, ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு அவருடைய உடல் ஆரோக்கியம், அவருடைய திறமை, சேமிக்கும் பழக்கம், அவருடைய குழந்தை வளர்ப்பு முறை, அவருடைய விவசாய முறை அனைத்திலே சிறப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கிராமத்தை நாம் உருவாக்கிவிட்டோம் என்றால் அந்த கிராமம் தான் ஒரு வாட்டர் ஷெட் சொல்ல முடியும். அது மாற்றத்தை உருவாக்கி தர முடியும். குறிப்பாக இந்த வாட்டர் ஷெட் சொல்லுகின்ற போது பொதுவாக நினைப்பது என்னவென்றால் 5000 ஹெக்டேர் அதே ஒரு வாட்டர் ஷெட் சொல்லுகிறோம். ஒரு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 2 வாட்டர் ஷெட் அல்லது 3 வாட்டர் ஷெட் தான் அரசாங்கம் திட்டமிடுகிறார்கள். அப்படி செய்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட கிராமங்களையோ அல்லது குறிப்பிட்ட பகுதியோ வளர்ச்சி என்பது மிக கடினமாக அமைகிறது. ஆனால் ஒரு மைக்ரோ வாட்டர் ஷெட், அது குறு நீர்பிடிப்பு பகுதியில் சொல்கின்ற போது அதுக்கு முன்னுதாரணமே சில கிராமங்கள், குறிப்பாக தாசுலாய்க்கு ஒரு வாட்டர் ஷெட், கோட்டியப்பட்டி வாட்டர் ஷெட், இவை எல்லாமே ஒரு முன்மாதிரி திட்டங்கள். ஏனென்றால் மக்களோடு சேர்ந்து, மக்களோடு பேசி, மக்கள் பங்கேற்பு அணுகுமுறையோடு அங்கு திட்டம் செய்யப்பட்ட காரணத்தினால் அப்பொழுது விவசாயம், கால்நடை, உணவு உற்பத்தி, அதே அவர்களுடைய சத்துணவு, மக்களுடைய கல்விக்கூடங்கள் செல்ல வேண்டும் என்ற ஆர்வம், புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஆர்வம், குறைந்த நீரிலே விவசாயம் செய்யக்கூடிய தன்மை, இயற்கை விவசாயம், இவை எல்லாமே ஒருங்கிணைந்த காரணத்தினால் இது ஒருங்கிணைந்த பண்ணையமாகவே மாறிவிட்டது. ஊரு ரொம்ப தரிசு காடு, ரொம்ப பொட்டாங்காடு, ஒன்னு ஊர் இருக்கிற அட்ராசி கூட தெரியாத பிடிச்சி ரொம்ப நிலைமை மாறி கிடந்தது. அதுல இருந்து மேல மழை மாறி பெஞ்சா தண்ணி வேஸ்ட் தன்னால வெளியில் போய்கிட்டே இருக்கேன். இப்ப அதை நாங்க மோதல் பண்ணி தண்ணி எல்லாம் ஒரு தேக்கம் பண்ணி மீண்டும் காயக்கண்ணி பல வகையான பொருள்கள் எல்லாம் உபயோகப்படுத்திக்கிட்டு இப்ப எங்க ஊர் நல்லா பசுமையா நல்ல முறையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன். மக்கள் விவசாயத்தை முழுமையாக நம்பக்கூடிய நிலைமை வந்துவிட்டது. பல ஊர்களில் இருந்து இளைஞர்கள் வெளியிடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் வேலை தேடி. ஆனால் இந்த கிராமத்திலிருந்து வெளியே சென்றவர்கள் கூட இந்த கிராமத்துக்கு வந்துவிட்டார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு உள்ளூரிலேயே அந்த வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாகும். இன்னொன்று, குறிப்பாக 70% இந்திய மக்கள் விவசாயத்தையே நம்பியிருக்கிறார்கள். இப்படி விவசாயம் நம்பியிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தொழில்நுட்பத்தோடு இருக்கக்கூடிய பல்வேறு வகையான உற்பத்தி தரக்கூடிய எந்த இடம் தரிசாக கிடந்ததோ அந்த தரிசை வளமான பூமியாக மாற்றுவதற்கு மாற்றி அடைத்துக் கொடுத்துவிட்டால் இளைஞர்கள் அங்கே தங்கிவிடுவார்கள், வருவாய் பெருகும், அதற்குரிய மரியாதையும் கிடைக்கும். எனவே இந்த வாட்டர் ஷெட் என்பது ஒருங்கிணைந்த அமைப்பாக செயல்படுத்தப்பட்ட காரணத்தினால் இந்த முன்னேற்றமான ஒரு கிராமமாகவே அமைந்திருக்கிறது. இதை அந்த மக்களை சொல்கின்றார்கள். பல சமயத்திலே பேசக்கூட அஞ்சிய அந்த மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள். இப்பொழுது கூட அவர்கள் ஒவ்வொரு அறுவடை காலங்களிலும் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் கலைநிகழ்ச்சி நடத்துகிறார்கள், இரவு நேரங்களிலே கலைநிகழ்ச்சி நடத்துகிறார்கள், அதை கொண்டாடுகிறார்கள். எனவே இந்த கிராமத்திலே இன்றும் கலாச்சாரம் மாறாமல் எவ்வளவுதான் வளர்ச்சி வந்துவிட்டால் கூட கலாச்சாரத்தை பரிமாறக்கூடிய அளவிலே, வருவாயை பெருகக்கூடிய அளவிலே, உணவு உற்பத்தியை அதிகப்படுத்தி அவர்களுக்கு மட்டுமல்ல அருகாமை கிராமங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவிலே அவர்களுடைய பொருளாதாரம் மேம்படைந்திருக்கிறது, சமுதாயம் மேம்படைந்திருக்கிறது. எனவே நீர்பிடிப்பு பகுதியானது ஓடக்கூடிய தண்ணீரை நடக்க வைப்பதன் காரணத்தினால்
அருமையான ஒரு வளமான கிராமம் உருவாகி இருக்கிறது என்பதுதான் சொல்ல வேண்டும்.